அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வுட் லைக் டு சே சாரி டு அவர் ஆடியன்ஸ் அண்ட் காமன் பீப்புள்ஸ். அதாவது கடந்த வீடியோவில் நான் பதிவிட்ட ஒரு செய்தி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் வருந்துகிறேன். நம்முடைய சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனல். அதில் முதலில் மாணவர்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் படிப்பதற்கான வழிகாட்டுதலையும் வேலைவாய்ப்பினை பெறுவதற்கான வழிகாட்டுதலையும் காணொளி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதன்மையான நோக்கம். போன காணொளியில் நான் அரசு கலை அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் பணி நியமனத்துக்கு நடைபெற்ற போட்டித் தேர்வை பற்றி ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன். அதில் அந்த தேர்வு ஏறக்குறைய 12 ஆண்டுக்கு பிறகு நடத்தப்பட்ட அந்த தேர்வில் ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த வேகம் போக போக குறைந்து வந்ததையும் சில மீடியாக்களில் வந்த செய்திகளும் நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி அடிப்படையில் அந்த ஒரு செய்தி நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த தேர்வு போகக்கூடிய போக்கை பார்த்தால் தேர்வு ரத்தாகிவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது தான் என்று சொல்லியிருந்தேன். தேர்வு ரத்தாகிவிடும் என்று நான் சொல்லவில்லை. தேர்வு ரத்தாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் இல்லை. ஏறக்குறைய 42,000 பேர் தேர்வு எழுதி காத்திருந்த இருக்கக்கூடிய ஒரு தேர்வு, நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு முக்கியமான கல்லூரியில் பணி வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு தேர்வு பல்வேறு வழக்குகளாலும், அரசியல் தேர்தல் போன்ற காரணங்களாலும், நீதிமன்ற வழக்குகளாலும், பல்வேறு நிதி நெருக்கடி குழப்பங்களாலும் இப்படியெல்லாம் வருகின்ற அந்த செய்தியெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது 2019 சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட ஒரு தேர்வு, கல்லூரி பேராசிரியர் நியமன தேர்வு ரத்து செய்யப்பட்டது. பாலிடெக்னிக் கல்லூரிக்கு நடத்தப்பட்ட பேராசிரியர் நியமனத்துக்கு நடத்தப்பட்ட ஒரு தேர்வு ரத்து செய்யப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ள குரூப் 2 ஒரு சில தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த தேர்வுக்கு ஏற்படக்கூடிய முட்டுக்கட்டைகளை வைத்து அது போன்று நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று தான் நான் கூறியிருந்தேனே தவிர, இது இளைஞர்களுடைய நானே சில தவறான பதிவுகளை பதிவிட்டால் அதற்கு மாற்று கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது வேலைவாய்ப்பிலும் படிப்பிலும் தவறான செய்திகளை, தவறான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடாது என்பதை நான் அதை மறுத்து பதிவிட்டிருக்கிறேன். எனக்கு அப்படி நோக்கமில்லை. அந்த காணொளி, அந்த செய்தி யாரையாவது புண்படுத்தியிருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன். இன்றைக்கு இந்த காணொளியில் டிஆர்பி யாரும் சற்றும் எதிர்பார்த்த ஒன்று தான். என்னுடைய முந்தைய வீடியோவில் காணொளியில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த வழக்கெல்லாம் நிலுவையில் விசாரணையில் அப்படி இப்படி இருக்கின்ற பொழுது கூட 200% எங்கேயும் நீதிமன்றம் இந்த தேர்வு அறிவிப்பை வெளியிடுவதற்கு தடை விதிக்கவில்லை. எனவே இந்த தேர்வு முடிவானது 200% தேர்வு முடிவு வெளிவரும். தேர்தல் தேதி அறிவித்தாலும் கூட இந்த தேர்வுக்கான அனைத்து பணிகளும் தொடர்ந்து நடைபெறும். ஒருவேளை முக்கியமான அந்த அலுவலர்களெல்லாம், ஆசிரியர்களெல்லாம் தேர்தல் பணியில் ஈடுபட்டால் அந்த பணியில் தொய்வு ஏற்படும் என்று தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நான் பிப்ரவரி 2வது வாரம், மார்ச் 1 வாரத்தில் தேர்வு முடிவு அறிவிக்கப்படும் என்று கூறியதற்கு கூட சிலர் என்ன ஜனவரி கடைசின்னீங்க, பிப்ரவரி 1 இப்போ பிப்ரவரி 2, மார்ச் 1 இப்படி தள்ளிக்கிட்டே போகிறீங்களே அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ ஆகையால் ஏதோ நமக்கு நல்லது நடந்தால் சரிதான். ஏனென்றால் நீண்ட நாட்களாக இந்த அரசு கல்லூரியில் இந்த பேராசிரியர் பணி நியமனம் என்பது பெரிய ஒரு தீர்க்க முடியாத ஒரு சிக்கலாக உள்ளது. இது மாணவர்களுடைய கல்வியும் பாதிக்கின்றது. படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கிறது. இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக தற்சமயம் உருவெடுத்துள்ளது. அதனால்தான் அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் நான் உச்சபட்சமாக ரத்தாகி விடுமோ என்ற அந்த கடுமையான அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த நேர்ந்தது. அதற்காக நான் வருந்துகிறேன். இன்றைக்கு இந்த காணொளியில் எதிர்பார்த்த மாதிரி திட்டமிட்டபடி
டிஆர்பியானது அந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே இந்த தேர்வு முடிவை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த பணியில் இறங்கிவிட்டது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. ஏறக்குறைய இந்த தேர்வுக்கு கடந்த டிசம்பர் 27 தேர்வு நடந்தது. ஏறக்குறைய 42,000 பேர் இந்த தேர்வை எழுதினார்கள். அதில் 48 பாடப்பிரிவுகளுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. அதில் தற்சமயம் 5 பாடங்களுக்கு இந்தியன் டூரிஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், வைல்டு லைஃப், இன்னும் 2 பாடங்கள், மொத்தம் 5 பாடங்களுக்கு அந்த தேர்வு முடிவை வெளியிட்டிருக்காங்க. இது மகிழ்ச்சியான வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாகும். தேர்வு எழுதியவர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஆனால் இதற்கு முன்பாக நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் இந்த தேர்வு தொடர்பாக இருந்தது. இந்த தேர்வு முடிவு வெளியிட்டதிலிருந்து பல கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைத்துவிட்டது. அதாவது குவாலிஃபைடு தமிழில் பாஸ் ஆனாதான் அடுத்தது திருத்துவாங்களா, பேப்பர் 1 தனியாக குவாலிஃபைடு ஆகணுமா, பேப்பர் 2 தனியாக குவாலிஃபைடு ஆகணுமா, அந்த பணி அனுபவ மதிப்பெண் இன்டர்வியூக்கு முன்னாடி வழங்கப்படுமா அல்லது பின்னாடி வழங்கப்படுமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்தது. அனைத்துக்கும் இந்த தேர்வு முடிவு விடையை நமக்கு சொல்லியிருக்கிறது. அதாவது தமிழில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அந்த அடுத்தடுத்த காலங்கள் பேப்பர் 1 பார்ட் பி, பேப்பர் 2, அந்த சிவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நாட் குவாலிஃபைடு. 19 மார்க்கு தமிழில் பெற்றவர்கள் கூட நாட் குவாலிஃபைடு, நாட் எவால்வேட்டட், அவருடைய அடுத்தடுத்த அந்த பேப்பர்கள் திருத்தப்படவில்லை என்ற தகவல் மிகவும் தெளிவாக உள்ளது. அடுத்தது பேப்பர் 1 பார்ட் பி 150 எழுதணும் அல்லவா, அதில் தனியாக தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி என்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்புறம் பேப்பர் 2க்கு தனியாக பர்சன்டேஜ் வாங்கி பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்படியெல்லாம் இல்லை. பேப்பர் 1 பார்ட் பியில் 50 மார்க்கும் பேப்பர் 2ல் 20 மார்க்கும் பெற்று ஜஸ்ட்டு அந்த 35% தேர்ச்சி மதிப்பெண் உடையவர்கள் 70 மதிப்பெண் வாங்கியவர் கூட தகுதி ஆகி உள்ளார், குவாலிஃபைடு லிஸ்ட்டில் இருக்காங்க. அடுத்தது பேப்பர் 1 பார்ட் பியில் 50 மார்க் வாங்கி இந்த பேப்பர் 2ல் 10 மார்க் வாங்கி 60 மார்க்கு நாட் குவாலிஃபைடு ஆனவங்களும் இருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, பேப்பர் 1 பார்ட் பி மார்க்கும் பேப்பர் 2 மார்க் ரெண்டையும் சேர்த்தா ஒன்று ஜென்ரல் கேட்டகரிக்கு 85 மார்க் இருந்தால் குவாலிஃபைடு, அதர் கேட்டகரிக்கு 70 மார்க் இருந்தால் குவாலிஃபைடு என்பதை தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பேப்பர் 1 பார்ட் பி 150 மதிப்பெண்ணுக்கு பெற்ற மதிப்பெண், பேப்பர் 2 50க்கு பெற்ற மதிப்பெண் இரண்டையும் கூட்டி அதற்கூட இந்த பணி அனுபவ மதிப்பெண்ணையும் சேர்த்து சிவிக்கும் நேர்முக தேர்வுக்கும் அவர்கள் பட்டியல் வெளியிட்டு உள்ளார்கள். இப்போது அந்த சிவிக்கும் டேட் கொடுத்துட்டாங்க, நேர்முக தேர்வுக்கும் டேட் கொடுத்துட்டாங்க. அதாவது மார்ச் 23 சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும், மார்ச் 20 அன்றைய மறுநாளே 24 நேர்முக தேர்வுக்கான தேதியும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழில் ஃபெயிலான அனைத்து காலங்களும் நாட் எவால்வேட்டட் அப்படி என்று உள்ளது. பேப்பர் 1 பார்ட் பியில் 50 மார்க்கு, பேப்பர் 2ல் 35 மார்க்கு 85 மதிப்பெண் பெற்றிருந்தால் குவாலிஃபைடு, அனைத்தும் குவாலிஃபைடு. அது கூட அந்த பணி அனுபவ மதிப்பெண் சேர்க்கப்பட்டு சிவி இன்டர்வியூ என அதிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் டிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் சென்று உங்களுடைய அந்த மதிப்பெண் பட்டியலையும் நீங்கள் காண முடியும். உங்களுக்கான சிவிக்கான டேட்டையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். உங்களுக்கான நேர்முக தேர்வையும் நீங்கள் அந்த இணையதளத்தில் பார்த்து கொள்ள முடியும். இது மீதமுள்ள 43 பாடங்களுக்கு மார்ச் மாதத்துக்குள்ளாகவே
மார்ச் 25 தேதிக்குள்ளாகவே இந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அனைவருக்கும் இந்த CV நேர்முக தேர்வு நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.